கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் வசனம் 10இன் இறுதி பகுதி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். கர்த்தர் நாம் எதிர்பார்க்கின்றதான எல்லா நன்மைகளையும் அவர் ஏற்ற நேரத்தில் நமக்கு தந்து அதனால் ஒரு நிறைவான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒரு அழகான ஆலோசனை சொல்லுகிறது. அந்த ஆலோசனையை நீங்கள் நானும் பின்பற்றுவோமானால் நிச்சயமாகவே வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கின்றது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன் என்று எழுதியிருக்கிறது. இந்த பலன் என்ற வார்த்தை இங்கே சரீரத்தில் உண்டாகி இருக்கிற பலனை குறித்து சொல்லப்படவில்லை. சரீரத்திலே நமக்கு பலன் எப்படி வருகிறது என்றால், நாம் சத்து மிகுந்ததான ஆகாரங்களை, உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன செய்கிறது? உடலில் சக்தி உண்டாகிறது, பலன் உண்டாகிறது. நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அது நமக்கு ஏதுவாக இருக்கிறது. ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அல்லது இங்கே சொல்லப்படுகின்ற பலன் எதை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், நம்முடைய மனதிலே உண்டாகின்ற அல்லது நம்முடைய ஆத்மாவிலே உண்டாகிற பலனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் சரீரத்தில் எவ்வளோ பலசாலியாக இருந்தால் கூட அவனுடைய உள்ளம் உடைந்து போகுமானால், அவனுடைய உள்ளம் சோர்ந்து போகுமானால், அவன் அதிகமான பலவீனமானவனாக, ஏன் ஒரு சிறு பிள்ளையைப் போல அவன் என்ன செய்கின்றான்? குறுகி வாழ்கின்ற மனிதனாக மாறிப்போகின்றான். அப்படியானால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சரீரத்தில் உண்டாகிற பலத்தை அல்ல, நம்முடைய ஆத்மாவில் உண்டாகிற பலத்தை குறித்து சொல்லுகிறது. இந்த பலன் ஒரு மனிதருக்கு மிக அவசியமா என்றால், ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆத்மாவில் நமக்கு பலன் உண்டாக வேண்டியது மிக அவசியம். அந்த பலன் இருந்தால்தான் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்டதான சவால்களையும் தைரியமாக சந்தித்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். அப்படியானால் அந்த பலன், ஆத்மாவில் உண்டாகிற பலன் எப்படி வரும் என்றால், அதற்கு தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது உங்களுடைய பலன். அப்போ நாம் யாருக்குள்ளாக நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்? கர்த்தருக்குள்ளாக நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வாழ்க்கையை சுற்றி நான் பார்க்கும் பொழுது ஏற்படுகிற இன்னல்களும் தோல்விகளும் அவமானங்களும் நிந்தைகளும் பிரச்சனைகளும் பழிச்சொல்லும் பகைமையும் என்னை எப்படி மகிழ்ச்சியாக வாழ வைக்கின்றது, அல்லது நான் எப்படி இவைகளின் மத்தியில் நான் மகிழ்ந்திருக்க முடியும் என்று நினைக்கும் பொழுது அழகாக வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உலக பிரகாரமான காரியங்களிலே மகிழ்ச்சியை தேடுகிறவர்களாக அல்ல, கடவுளுக்குள்ளாக மகிழ்ச்சி, கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சியை நீங்கள் தேடுங்கள், கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்திருங்கள். எப்படி நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க முடியும்? ஆண்டவர் எனக்கென்று கொடுத்த வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் இதுவரையிலும் செய்திருக்கிறதான மேன்மையான மகிமையான காரியங்கள், கடவுள் எனக்காக வைத்திருக்கிறதான திட்டங்கள், கடவுள் செய்த தியாகங்கள், எப்படி மீட்டெடுத்திருக்கிறார், எப்படி ரட்சித்திருக்கின்றார், எப்படி அனுதினமும் கடவுள் என்னை வழி நடத்துகிறார், இதையெல்லாம் நினைக்கும் பொழுது அந்த ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ அழகான அன்பு, ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம் மீது அந்த கிருபையை வைத்திருக்கின்றார், இதையெல்லாம் உணர்ந்து பார்க்கும் பொழுது அந்த ஆண்டவருக்குள்ளாக நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், ஆண்டவருக்குள்ளாக நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். அந்த சந்தோஷத்தில் கர்த்தரை துதிக்க நமக்கு பலன் நம்முடைய ஆத்மாவிலே வரும். அந்த பலன் ஆத்மாவிலே வரும் பொழுது சரீர பிரகாரமாக நமக்கு வருகிற எந்த சவால்களையும் நாம் மிதித்து தாண்டி விட்டு போய்கொண்டே இருக்கலாம். வேதத்தில் அநேக மக்கள் அப்படித்தான் வாழ்க்கையை ஜெயித்தார்கள். இன்றைக்கு அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டாம், தேவையை பார்த்து கலங்க வேண்டாம். மாறாக கர்த்தருக்குள்
நீங்கள் மகிழ்ந்திருங்கள். இவையெல்லாம் காணல் நீராய் மாறிப்போகும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்களாக மகிழ்ந்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஏனென்றால் நீர் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரை அறிந்திருக்கிறீர். நீர் மட்டும் உதவி செய்ய முடியும் ஆண்டவரே. ஆகையினால் ஒவ்வொரு நாளும் உம்மை கர்த்தாவை நாங்கள் பற்றிக் கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.